அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கான பதிவில் நபி அவர்கள் வாழ்நாளில் தினம்தோறும் காலை மாலை ஓதிய அதிக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு 10 திக்ருகளை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு 10 திக்ரை மட்டும் நாம் தினம்தோறும் காலை மாலையில் வழமையாக ஓதக்கூடியவர்களாக மாறிவிட்டோம் என்றால் நம்மினுடைய உலக தேவைகள் எதுவும் இருக்காது. இன்னும் நமக்கென்று எந்த ஒரு கவலையும் ஏற்படாது. இன்னும் நம்மினுடைய பொருளாதாரத்தில், நம்மினுடைய செல்வத்தில் பரக்கத் அதிகப்படுத்தப்படும். இன்னும் நம்மினுடைய ரிசுக்கில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தரப்படும். இப்படி உலக தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரக்கூடிய நபி அவர்கள் ஓதி பலனடைந்த அந்த ஒரு 10 திக்கர், அந்த ஒரு 10 திக்கரை ஓதுவதனால் ஏற்படக்கூடிய சிறப்புகளையும் நாம் இந்த ஒரு காணொளியில் பார்ப்போம். முதலாவது, நபி அவர்கள் தினம்தோறும் ஓதிய அந்த ஒரு திக்கரில் முதன்மையானது என்ன அப்படின்னா ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சியை யார் ஒருவர் காலை மாலை ஓதி வருவாரோ, காலையில் ஓதுறார் அப்படின்னா மாலை வரைக்கும், மாலையில் ஓதுறாருனா அடுத்த நாள் காலை வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு ஜின்கள் ஷைத்தான்களினுடைய சூழ்ச்சியும் ஏற்படாது. எந்த ஒரு ஷைத்தான் இன்னும் ஜின்களினுடைய தீண்டுதல்களும் ஏற்படாது. யார் சூனியம் வச்சாலும் அந்த சூனியமும் ஒப்புக்கொள்ளப்படாது. இன்னும் யார் கண் திருஷ்டி நம்ம மேலே வச்சாலும் அந்த கண் திருஷ்டியும் நம்ம மேலே ஏற்படாது. அதை விட்டும் இந்த ஒரு ஆயத்துல் குர்சி நம்மை பாதுகாக்கிறது என்று நபி அவர்கள் கூறினார்கள் என்று கபீர் என்ற கிதாபில், தபுரானி கபீர் என்ற கிதாபில் இந்த ஒரு ஹதீஸ் பதிவிடப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது, நபி அவர்கள் தினம்தோறும் வழமையாக ஓதிய அந்த ஒரு திக்ர், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வானா அப்திக வானா ஆலி அஹதிக வஅதிக மஸ்ததாஅது அஊது பிக்க மின் ஷர்ரி மஸ்தஆதது அபூஉ லக பிநிஅமதிக அலா அபூஉ பித்தம்பி ஃபக்ஃபிர்தி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. இதை ஓதுவதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, இதை யார் காலையில் மாலையில் ஓதி வர்றாங்களோ அவர் மௌத்தாகி விட்டார். காலை மாலையில் தினந்தோறும் ஓதுறாங்க, அவர் மௌத்தாகி விட்டார் அன்றைய நாளில் அப்படின்னா நேரடியாக அவர் சொர்க்கம் நுழைவிக்கப்படுவார். அவர் மௌத்தான உடனே அவருக்கும் சொர்க்கத்திற்கும் எந்த ஒரு தடையும் இருக்காது, எந்த ஒரு திரையும் இருக்காது. டைரக்ட் சொர்க்கம், டைரக்டாக அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு வர வச்சுருவான். அப்படிப்பட்ட ஒரு பலனை இந்த ஒரு திக்ர் கொடுக்கின்றது. மூன்றாவது, அல்லாஹும்ம மா அஸ்பஹ பி நிஅமதிக அவு பி அஹதிம் மின் ஹல்கிக ஃபமின்க வஅதக லா ஷரீக லக ஃபலகல் ஹம்து வலக ஷகூர். இதற்கான பலன் என்ன அப்படின்னா, இந்த துவாவை யார் காலை மாலையில் ஓதி வர்றாங்களோ, காலையில் ஓதுபவர் மாலையில் ஓதுபவருக்கு அவருக்கு அல்லாஹ் அன்றைய நாளில் கொடுத்த நியாமத்துகள், எவ்வளோ நியாமத்து அல்லாஹ் ஒரு நாளில் நமக்கு கொடுக்குறான். அல்லாஹ் குர்ஆன்லே சொல்லும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் நியாமத்துகளை கொடுத்ததை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா அதை உங்களால் எண்ணியே முடிக்க முடியாது. நான் அவ்வளவு நியாமத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸுஹா என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா எவ்வளவு நியாமத்தை அல்லாஹ் ஒரு நாளைக்கு நமக்கு வழங்குறான். அப்படிப்பட்ட நியாமத்துக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்துகிறோமா அப்படின்னாலே கிடையாது. நமக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள், பல சோதனைகளுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாது தான். ஆனால் இந்த ஒரு திக்ரை காலை மாலையில் ஓதணும் அப்படின்னா நம்ம அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக மாறிவிடுவோம். பிறகு நபி அவர்கள் நான்காவதாக ஓதிய அந்த ஒரு திக்ர், ரலீது பில்லாஹி ரப்பம் வபில் இஸ்லாமி தீனம் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியும் வ ரசூலா. இதற்கான பலன் என்ன அப்படின்னா, இந்த ஒரு திக்ரை யார் காலை மாலையில் ஓதிக்கொள்கிறாங்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொள்வான். அல்லாஹ் ஒரு மனிதனை பொருந்திக்கிட்டான் அப்படின்னா அந்த மனிதனுக்கு உலகத்தில் அவன் என்ன நினைக்கிறானோ, என்ன நாடுறானோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் அவருக்கு வழங்கி விடுகிறான். அப்படி அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும் அப்படின்னா நம்மளை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ள வேண்டும்னா இந்த ஒரு திக்ரை நாம் காலை மாலையில் 3 தடவை ஓத வேண்டும்.
பிறகு நபி அவர்கள் 5வதாக ஓதிய அந்த ஒரு திக்ர் பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹில்லதி லா இல்ருமா அஸ்மிஹி செய்உன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அதீம். இந்த துஆவை ஓதுவங்களுக்கு, இந்த துஆவை யார் காலை மாலையில் ஓதுறாங்களோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய திடீர் சோதனைகள், திடீர் ஆபத்துகளை விட்டும் பாதுகாக்கின்றது. திடீர் மரணம், திடீர்னு பணத்தேவை, திடீர் சோதனை, திடீர் நோய், இது போன்ற திடீர்னு கேட்டவுடனே பக்குன்னு இருக்குங்க. பக்குன்னு என்னப்பா அப்படி ஆயிடுச்சு, என்னங்க அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்ட உடனே நமக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும்ல, அப்படிப்பட்ட திடீர் சோதனைகளை விட்டும் இந்த ஒரு திக்ர் நம்மளை பாதுகாக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. 6வதாக ஓதியது அஊது பி கலிமாத்தில்லாஹி அத்தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இதை ஓதுவதனால் கிடைக்கக்கூடிய பலன் எந்த விதமான பூச்சிகள், விச ஜந்துக்கள், இன்னும் உயிரினங்கள், விலங்குகள், இது போன்ற அல்லாஹ் படைப்பினங்களிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது. 7வதாக நபி அவர்கள் ஓதியது மிகவும் முக்கியமானது, அருமையான திக்கர் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். இந்த துவாவை யார் காலை மாலை 7 தடவை ஓதி வர்றாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உலகம் சம்பந்தமான எல்லா கவலைகளை விட்டும் அல்லாஹ் நீக்கி விடுகிறான். உலக சம்பந்தம், இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். குடும்பத்திலேயே கணவர் குடிக்கிறாரு, எனக்கு சொந்தமாக வீடு இல்லை, எனக்கு நிறைய கடன் இருக்குது, எனக்கு குழந்தை இல்லை, இப்படின்னு சில நபர்களுக்கு திடீர்னு கவலை ஏற்படும். அப்படிப்பட்ட உலக கவலையை விட்டும் அவர்களை பாதுகாக்கின்றது இந்த ஒரு திக்கர். 8வது நபி அவர்கள் ஓதியது அல்லாஹும்ம அஜர்னா மீனன்னார். இந்த ஒரு திக்கரை ஓதி நம்ம காலை மாலையில் ஓதிட்டு மரணம் அடைஞ்சிட்டோம், மௌத்தாகிட்டோம் அப்படின்னா நரகம் நமக்கு தடையாகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நரகம் நமக்கு தடுக்கப்படுகின்றது, நம்ம நரகத்துக்குள்ளே போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நரகத்தினுடைய வாசல்கள் பூட்டப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. 9வது அஊது பில்லாஹி ஸமீஉல் அதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதற்கான பலன் என்னவென்றால், இந்த ஒரு அஊது பில்லாஹி ஸமீஉல் அதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற இந்த ஒரு திக்ரை ஓதிட்டு பிறகு ஹஸ்ருடைய கடைசி 3 ஆயத்துகளையும் ஓதிக்கொள்ளுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவ ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாததி ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் மலிக்குல் குத்தூசுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன் ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விருல் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி வஹுவல் அஸீஸுல் ஹகீம் என்ற இந்த ஒரு திக்ரை ஓதிட்டோம் அப்படின்னா, காலையில் ஓதிட்டோம் அப்படின்னா மாலை வரை 70,000 மலக்குமார்கள் நமக்காக வேண்டி துஆ செய்கிறாங்க. நம்மினுடைய சோதனைகளை நீக்க சொல்லி, நம்மினுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்த, நம்மினுடைய ரிசுக்கில் அபிவிருத்தியை ஏற்படுத்த 70,000 மலக்குமார்கள் துஆ செய்து கொண்டே இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அன்றைய நாளில் நாம் மரணம் அடைந்து விட்டால் ஷஹீதனுடைய அந்தஸ்து நமக்கு கிடைக்கின்றது. பிறகு நபி அவர்கள் 10வதாக ஓதிய அந்த ஒரு அற்புதமான ஒரு திக்ர் என்னன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த அலைஹி தவக்கல்து வ அன்த ரப்புல் அர்ஷில் அதீம் மாஷா அல்லாஹு கான வ மாலம் யஷஅலம் யகுன் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அலியுல் அலீம் ஆலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் வ அன்னல்லாஹ கத் அஹாத பி குல்லி ஷைஇன் இல்மன் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி வ மின் ஷர்ரி குல்லி தாபத்தின் வ அன்த அஹதி பின் நாசியத்திஹா இன்ன ரப்பி அலா சிராத்து முஸ்தகீம். இதை ஓதுவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பலன், இந்த ஒரு துஆவை யார் காலை மாலையில் ஓதுறாங்களோ அவர்களினுடைய குடும்பத்தார்கள், அவர்களினுடைய பிள்ளைகள், கணவன்மார்கள், மனைவிமார்கள், தாய் தந்தையர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் பாதுகாக்கப்படுகிறாங்க. இன்னும் அவர்களினுடைய செல்வங்கள் பாதுகாக்கப்படுகின்றது. இன்னும் அவர்களையே பாதுகாக்கப்படுகிறார்கள். இன்னும் இந்த ஒரு திக்ரை ஓதிட்டு யார்
வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்களோ அவர்களுக்கு எந்த விதமான தீண்டல்களும் ஏற்படாது, எதை செய்தாலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் நுபுவத் கிடைத்ததிலிருந்து விடாமல் மரணம் வரை காலை மாலையில் ஓதிய, யாரும் சொல்லப்படாத, எங்குமே இந்த ஒரு திக்கரை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட அற்புதமான 10 திக்கர். இந்த ஒரு திக்கரை மட்டும் காலை மாலையில் ஓதிவாங்க. உங்களினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பிரகாசத்தை ஏற்படுத்தி விடுவான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த திக்கர் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஒழுங்காக படிக்க முடியாதவர்கள் நம்மளுடைய சேனலுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் வெப்சைட் லிங்க்கை நான் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். அதை எல்லாரும் பார்த்து படித்து பலனடையுங்க. கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.